1,00,000 கோடி முதலீட்டை ஈர்த்து விட்டோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆண்டுக்கு அவர்கள் கொண்டு செல்கிற லாபம் எவ்வளவு? நான் தமிழக முதல்வரை கேட்கிறேன். நாடு கம்யூனிஸ்ட் பாதைக்கு செல்ல வேண்டும், சமத்துவத்தை அடைய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதன் பொருள் அதுதான். பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டுகிறார். இதை பற்றி பிரதமர் பேசுகிறாரா? எப்படி நாடு முன்னேறிவிடும்? கோடிக்கணக்கான மக்கள் உழைக்கிறார்கள், உழைப்பை சுரண்டுகிறார்கள். நாடு கடந்த நிறுவனம் சுரண்டுகிறது. தமிழக முதல்வர் கூட புதிதாக அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். நாம் அவரை ஆதரிக்கிறோம். அவர் கூட 1,00,000 கோடி முதலீட்டை ஈர்த்ததாக சொல்லுகிறார். சரி, அந்த 1,00,000 கோடி முதலீடுகளை ஈர்த்தது நல்லது. அந்த நிறுவனங்களின் பெயர் சொல்ல முடியுமா? ஆண்டுக்கு அவர்கள் 1,00,000 கோடி முதலீடு போடுகிறார்களா? 6 மாதத்துக்கு ஒரு முறை போடுகிறார்களா? 1,00,000 கோடி முதலீட்டை போட்டால் அவர்கள் கொண்டு செல்கிற லாபம் எவ்வளவு? நாட்டின் பிரதமரும் இதை பற்றி பேச மறுக்கிறார், முதல்வரும் இதை பற்றி பேச மறுக்கிறார். 1,00,000 கோடி முதலீட்டை ஈர்த்து விட்டோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆண்டுக்கு அவர்கள் கொண்டு செல்கிற லாபம் எவ்வளவு? நான் தமிழக முதல்வரை கேட்கிறேன். அதிகாரிகள் சொல்வதை கேளுங்கள், ஆனால் அவர்களை நீங்கள் திருப்பி கேளுங்கள். 1,00,000 கோடி மூலதனத்தை போட்டால் அவர்கள் எவ்வளவு லாபத்தை கொண்டு செல்கிறார்கள் என்று கேளுங்கள். அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம். முன்னர் இருந்த ஆட்சியும் சரி, இப்பொழுது இருக்கிற ஆட்சியும் சரி, முன்னர் இருந்த பிரதமர் சரி, இன்றைக்கு இருக்கிற பிரதமர் சரி, நாடு கடந்த நிறுவனங்கள் பெரிய முதலாளிகளுடன் ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம். உங்க 2 பேருக்கு தெரிந்தால் போதுமா அந்த ஒப்பந்தம்? நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டாமா? அவர்கள் போடுகிற மூலதனம் எவ்வளவு, கொண்டு செல்கிற லாபம் எவ்வளவு? 100 ரூபாய் போட்டால் ₹1,00,000 லாபமாக செல்கிறது. அதனால் இந்த நாடு முன்னேறி விடாது. நாடு கடந்த நிறுவனங்களால், நாடு கடந்த முதலாளிகளால் இந்தியா முன்னேறாது. அதற்கு மாறாக தற்சார்பில் நாடு முன்னேறும். நம்முடைய குடிசை தொழில், விவசாய தொழில், காடு சார்ந்த தொழில், மலை கடல் சார்ந்த தொழில், இதில் தான் ஒரு நாடு முன்னேறும். அந்த தற்சார்பு குறித்து நாட்டின் பிரதமரும் பேசவில்லை, நம்முடைய சகோதரர் மாண்புமிகு விஜய் அவர்களும் பேசவில்லை. விஜயாவது புதியவர் அரசியலுக்கு, பொது வாழ்வுக்கு. அவராவது பொது அந்த சுதந்திர உரையிலே முடிக்கிற பொழுது சமூக நீதி, சமத்துவம் என்கிற ஒரு சொல்லை சொல்கிறார். சமதர்மம் என்கிற சொல், லத்தீன் மொழியில் கம்யூனிசம் என்கிற சொல். நாடு கம்யூனிஸ்ட் பாதைக்கு செல்ல வேண்டும், சமத்துவத்தை அடைய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதன் பொருள் அதுதான். ஆனால் நாட்டின் பிரதமர் அதை பற்றி பேசுவதே இல்லை. அவருக்கு இருக்கிற கவலை எல்லாம் நாக்சலைட்டுகள். நாக்சலைட்டுகளை சுட்டு கொன்று விட்டோம், ஒழித்து விட்டோம் என்று பெருமை பேசுகிறார். நாக்சலைட்டுகள் யார்? நாக்சல் பாதை நாங்கள் ஏற்கவில்லை. அந்த சகோதரர்கள் ஆயுதத்தை கீழே போட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் வேண்டுகோள் விடுக்கிறது. ஆனால் நாக்சல் யார்? நாடு கடந்த பயங்கரவாதியா? இந்த மண்ணில் பிறந்தவர். பழங்குடிகள், தொல்குடிகள், அலைகுடிகள், ஏழைகள் தங்கள் உரிமைகளுக்காக போராடுகிறார்கள். தங்கள் உரிமைகளுக்காக போராடுகிறவர்களை சுட்டுக் கொன்றுவிட்டு உள்துறை அமைச்சரும் பிரதமரும் சுதந்திர தின விழாவில் நாக்சலைட்டுகளை ஒழித்து விட்டோம் என்கிறார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.